ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நாங்கள் பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்காக ஷாப்பிங் போயிருந்தோம். அண்ட் அதோட vlog தான் இது. அண்டு சரவணா ஸ்டோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஹோட்டலில் ஓகே லன்ச் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச்சுக்காக கோல்டன் ஃப்ளாக்ஸில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அண்ட் இவர் வழக்கம் போல் அவர் சேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் நான் லன்ச்சுக்காக காலிஃப்ளவர் 65 அண்ட் மஷ்ரூம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் பாடி சரவணா ஸ்டோர் போயிட்டோம். அண்ட் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock போல் தான் போயிருந்தோம். கார் பார்க்கிங் இந்த சைடில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு வழியாக கார் பார்க் பண்ணியாச்சு. அண்ட் கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிருந்தோம். பாப்பாவுக்கு செயின் இருக்குது, பட் டாலர் வேணும் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். அண்ட் வாங்கிட்டோம். ஒரு கிராமுக்கும் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். அண்ட் அதுவே 6000 கிட்ட சம்திங் வந்துருச்சு. அண்ட் இது என்னோடய சிஸ்டரோட கிஃப்ட் அப்படின்றதுனால அவங்க கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்காக அங்கே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த சைக்கிள் கேப்பில் இவனுக்கு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் கொடுத்து விளையாட வச்சுட்ருந்தோம். அண்ட் கிஃப்ட் ரேப் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் 3rd ஃப்ளோர் போயிருந்தோம். அண்ட் அங்கே இந்த மாதிரி பசங்க மேனுவலாக தள்ளிட்டு போகிற மாதிரியான வெஹிக்கல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கே சைக்கிளுமே இருந்துச்சு. பட் ஸ்டில் 5th ஃப்ளோரில் தான் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. இந்த 3rd ஃப்ளோரில் இதை நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் இவன் என்னென்னா இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, ஜஸ்ட் ட்ரை பண்ணுறான். அந்த ஸ்டேஜில் தான் இருக்கான். ஸோ இதனால் இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தான். கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் உட்காரவே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் வாங்கினாலும் அதை யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 5th ஃப்ளோர் வந்துட்டோம். அண்ட் அவ்வளோ எக்கச்சக்கமான வெரைட்டியில் சைக்கிள்ஸை குவிச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் இந்த ஹேண்டில் வச்ச மாதிரியான இந்த சைக்கிள் தான் பிக் பண்ணியிருந்தோம். இது லைக் அவங்களும் ஓட்டலாம். அண்ட் நம்மளும் பின்னாடி ஹேண்டில் வச்சு சேஞ்ச் பண்ணால் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். அண்ட் எங்களுக்கு 2 கலர் மைண்டில் இருந்துச்சு, ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. எனக்கு பர்சனலாக ஆரஞ்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஸ்டில் என்னோடய ஹஸ்பண்ட் ப்ளூ எடுத்துக்கலாம் அப்படின்னதுனால நாங்கள் ப்ளூ எடுத்துட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லை, டாய்ஸ் இங்கே A to Z அவ்வளோ டாய்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு நாங்கள் ஆக்சுவலி 1 hourக்குள்ளே முடிச்சிடணும் தான் போனோம். அவ்வளோ எக்கச்சக்கமான டாய்ஸு. நான் ஆன்லைனில் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த டாய்ஸ் அங்கே இருந்துச்சு. பட் இவனுக்கு எது தேவை, எது விளையாடுவானோ அந்த மாதிரி பார்த்து செலக்டிவாக கொஞ்சம் டாய்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.